உங்கள் வீட்டு பீரோவில் இருக்க வேண்டிய தங்கம் இன்று வட்டிக்கு வட்டி ஏறி ஒரு இருண்ட லாக்கரில் சிறைப்பட்டிருக்கிறதா? இந்த மாசம் எப்படியாவது நகைய மீட்டிடணும்னு நினைப்போம். ஆனா வட்டி கட்டவே பாதி சம்பளம் சரியா போகுதா? அடகு வைத்த நகை வெறும் ஒரு நகை இல்லை. அது உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு, உங்கள் கௌரவம். அந்த கௌரவத்தை மீட்க 2300 ஆண்டுகளுக்கு முன்பே உலக புகழ்பெற்ற ராஜதந்திரி சாணக்கியர் சொன்ன நிதி மேலாண்மை தத்துவங்கள் இன்றும் நமக்கு பொருந்தும். அடகுகளை வட்டிச்சூழலிலிருந்து உங்கள் நகையையும் உங்கள் நிம்மதியையும் மீட்கப் போகும் அந்த 10 ரகசிய வழிகள் என்ன? அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். சாணக்கியர் சொல்வார், கடன் என்பது உங்கள் விரலில் பற்றிய நெருப்பு. அதை அணைக்கத் தயங்கினால் உங்கள் உடல் முழுவதையும் அது எரித்துவிடும். நம்மில் பல பேர் செய்யும் தவறு, அடகு வைக்கும்போது காட்டும் வேகத்தை அதை மீட்கும்போது காட்டுவதில்லை. இன்னைக்கில்லன்னா நாளைக்கே என்ற தள்ளிப்போடும் பழக்கமே வங்கிகளுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் லாபம். ஆனால் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிய சாணக்கியரின் போர் வியூகங்களை உங்கள் பர்சுக்கும் வங்கிக் கணக்கிற்கும் பயன்படுத்தினால் வெறும் 6 மாதத்தில் உங்கள் நகையை உங்கள் கைக்கு கொண்டு வர முடியும். இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகும் அந்த 10 வழிகள் சாதாரணமானவை அல்ல. எந்த கடனை முதலில் அடைக்க வேண்டும்? அசலை குறைக்க சாணக்கியர் காட்டும் வழி என்ன? குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு இலக்கை எப்படி அடைவது? இது போன்ற நடைமுறைக்கு சாத்தியமான அதே சமயம் மிரட்டலான 10 யுக்திகளை வரிசையாக பார்க்கப் போகிறோம். இதில் 5வது மற்றும் 7வது வழிகள் உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தப் போகும் மாபெரும் ஆயுதங்கள். அதனால் ஒரு நிமிடம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்களே, கடன் வாங்குவது தப்பல்ல. ஆனால் வாங்கிய கடனை அடைக்கத் தெரியாமல் கவலைப்படுவதுதான் பலவீனம். லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் சேனலோட நோக்கம் உங்களை நிதி ரீதியாக பலப்படுத்துவதுதான். ஏற்கனவே நம்முடைய சாணக்கியர் வீடியோக்களை பார்த்துவிட்டு ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கண்டிருக்கிறார்கள். அதே போன்ற ஒரு அதிரடி மாற்றத்தை உங்கள் பொருளாதாரத்தில் ஏற்படுத்த நான் தயார். உங்கள் நகையை மீட்கும் அந்த போருக்கு நீங்கள் தயாரா? இப்போதே ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் நகையை மீட்கும் அந்த 10 கட்டளைகள் இதோ. வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க, சாணக்கியரின் அந்த 10 ரகசிய வழிகளை பார்ப்போம். கடனின் ஆழத்தை அளவிடுதல். நிஜத்தை சொல்லுங்கள். உங்கள் பர்சில் அல்லது பீரோவின் ஓரத்தில் மடித்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த அடகு ரசீதை முழுமையாக, நிதானமாக எப்போதாவது படித்து பார்த்திருக்கிறீர்களா? பலருடைய பதில் இல்லை என்பதாகத்தான் இருக்கும். ரசீதை பார்த்தாலே ஒரு பயம் வரும், ஒரு குற்ற உணர்ச்சி வரும். எப்படியோ வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம்ல, மீட்கும்போது பார்த்துப்பலாம்னு அதை தள்ளி வைப்போம். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், எதிரியின் பலத்தை அறியாமல் போர்க்களத்தில் இறங்குபவன் தன் தோல்விக்கான சாசனத்தை அவனே எழுதுகிறான். உங்கள் நகையை மீட்கும் போரில் உங்கள் முதல் எதிரி வங்கி அதிகாரி அல்ல, நீங்கள் மறைத்து வைத்திருக்கும் அந்த ரசீதுதான். இன்று அந்த ரசீதை நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறோம். சாணக்கியரின் தந்திரப்படி உங்கள் கடனை நீங்கள் முதலில் வகைப்படுத்த வேண்டும். இதைத்தான் கடனின் ஆழத்தை அளவிடுதல் என்கிறோம். 1. எவ்வளவு அசல்? நீங்கள் வாங்கிய உண்மையான தொகை என்ன? வட்டி விகிதம் என்ன? 12%, 24% அல்லது கந்து வட்டியா? காலக்கெடி என்ன? இன்னும் எத்தனை மாதங்களில் உங்கள் நகை ஏலத்திற்கு போகும்? இதை ஒரு வெள்ளைத்தாளில் எழுதுங்கள். எழுதும்போதே பாதி பயம் போய்விடும். ஏனென்றால் தெரியாதவரைதான் அது பூதம், தெரிந்துவிட்டால் அது வெறும் புள்ளி விவரம். நீங்கள் எவ்வளவு ஆழமான கிணற்றில் இருக்கிறீர்கள் என்று தெரிந்தால்தான் எவ்வளவு நீளமான கயிறு தேவைப்படும் என்பதை தீர்மானிக்க முடியும். நண்பர்களே, உங்கள் கண்கள் கட்டப்பட்டிருந்தால் உங்களால் ஒரு அடி கூட முன்னேற முடியாது. அந்த துணியை அவிழ்ப்பதுதான் இந்த முதல் ஸ்டெப். இன்று இரவே அந்த ரசீதுகளை எடுங்கள். வட்டி எவ்வளவு ஏறுகிறது என்பதை கணக்கிடுங்கள். ஐயோ, இவ்வளவு வட்டியா என்று உங்கள் ரத்தம் கொதித்தால் அந்த வேகம்தான் உங்கள் நகையை மீட்கப் போகிற எரிபொருள். இப்போது ஆழத்தை அளந்துவிட்டோம். இனி அந்த கிணற்றிலிருந்து எப்படி வெளியேறுவது? அடுத்த 9 ரகசிய வழிகள் இன்னும் அதிரடியாக இருக்கப் போகிறது. தொடர்ந்து பார்ப்போம். வட்டிச்சுழல் உடைத்தல். ஸ்டாப்பிங் த லீக். மாதம் பிறந்தால் சம்பளம் வருகிறது, ஆனால் கைக்கு வரும் முன்பே வட்டி கட்டணமே என்ற கவலை முதலில் வருகிறதா? நீங்கள் கடினமாக உழைத்து சம்பாதிக்கும் பணம் உங்கள் குடும்பத்திற்கோ உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கோ பயன்படாமல் வட்டி என்ற பெயரில் இன்னொருவர் வீட்டுக்கு போய்க் கொண்டிருக்கிறதா? இதைத்தான் சாணக்கியர் விஷ விருட்சம் என்கிறார். ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றினால் அது வளரும், ஆனால் கடனுக்கு வட்டி ஊற்றினால் அது உங்கள் நிம்மதியை வளரவிடாது. பல பேர் செய்யும் மிகப்பெரிய முட்டாள்தனம், இந்த மாசம் வட்டி மட்டும் கட்டியாச்சு, தப்பிச்சோம் என்று நினைப்பது. உண்மையில் நீங்கள் தப்பிக்கவில்லை, அந்த சுழலுக்குள் இன்னும் ஆழமாக சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்.
சாணக்கியர் நிதி மேலாண்மையில் ஒரு மிக முக்கியமான விதியை சொல்கிறார். சேமிப்பதை விட விரயத்தை தடுப்பதே முதல் வருமானம். உங்கள் ஓட்டை குடத்தில் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது நிறையாது. முதலில் அந்த ஓட்டையை அடைக்க வேண்டும். அடகு நகையை பொறுத்தவரை அந்த ஓட்டை என்பது வட்டி. பலர் வட்டி மட்டுமே கட்டுகிறார்கள். அசல், அதாவது பிரின்சிபல் அப்படியே இருக்கும். இதனால் உங்கள் நகை எப்போதும் மீட்கப்படாது. சாணக்கியர் வழியில் இதற்கான தீர்வு, உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை வட்டியோடு சேர்த்து அசலையும் குறைக்க ஒதுக்க வேண்டும். வெறும் வட்டி கட்டுவது தற்கொலைக்கு சமம். ஒவ்வொரு முறை நீங்கள் அசலில் 500 ரூபாயோ 1000 ரூபாயோ குறைக்கும்போது அந்த ஓட்டையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறீர்கள் என்று அர்த்தம். நண்பர்களே, வட்டிச் சுழல் என்பது ஒரு மாயவரை. அந்த வலையை அறுக்க வேண்டுமென்றால் நீங்கள் அசல் என்ற கத்தியை கையில் எடுக்க வேண்டும். வட்டி மட்டும் கற்றேன் என்ற மைண்ட் செட்டை இன்றோடு தூக்கி எறியுங்கள். அடுத்த மாதம் வட்டி கட்டப் போகும்போது கையோடு ஒரு 2000 ரூபாய் சேர்த்து அசலில் கழியுங்கள் என்று சொல்லுங்கள். அது தரும் நிம்மதி தனி. இந்த ஓட்டையை அடைத்துவிட்டாலே உங்கள் நகை உங்கள் வீட்டை நோக்கி வர ஆரம்பித்துவிடும். சரி, கையில் பணமே இல்லை, அப்புறம் எப்படி அசலை குறைப்பது? அதற்கான வழியைத்தான் அடுத்த ஸ்ட்ராட்டஜியில் பார்க்கப் போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவையற்ற சொத்துக்களை தியாகம் செய்தல், ஆசெட் லிக்விடேஷன். நம் எல்லோருடைய வீட்டிலும் ஒரு பழைய அலமாரி இருக்கும். அதில் நாம் பயன்படுத்தாத, ஆனால் எப்பவாவது உதவும் என்று நினைத்து சேர்த்து வைத்த பழைய போன்கள், துருப்பிடித்த சைக்கிள்கள் அல்லது வாங்கியே பார்க்காத பொருட்கள் குவிந்து கிடக்கும். மறுபக்கம் உங்கள் அம்மா அல்லது மனைவியின் கழுத்தில் இருக்க வேண்டிய தங்கம் அடகு கடையில் துருப்பிடித்துக் கொண்டிருக்கும். இதை பார்க்கும்போது சாணக்கியர் ஒரு கேள்வி கேட்கிறார். உயிரை காக்க ஒரு உறுப்பை இழக்கலாம், ஊரை காக்க ஒரு வீட்டை இழக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த கௌரவத்தை காக்க தேவையற்ற ஒரு பொருளை இழக்க ஏன் தயங்குகிறீர்கள்? நாம் எல்லோரும் ஒரு சென்டிமெண்ட் வலையில் சிக்கியிருக்கிறோம். பயன்படாத பொருளை பிடித்துக்கொண்டு பயன்படும் தங்கத்தை வட்டிக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறோம். சாணக்கியரின் இந்த மூன்றாவது யுக்தி ஆசெட் லிக்விடேஷன், அதாவது தூங்கும் சொத்துக்களை பணமாக மாற்றுவது. 1. வீட்டில் வருடக்கணக்கில் முடங்கி கிடக்கும் பழைய எலக்ட்ரானிக் பொருட்கள், பீரோவில் இருக்கும் பயன்படுத்தாத பட்டுப்புடவைகள் அல்லது விற்கக்கூடிய நிலையில் இருக்கும் பழைய நிலம் அல்லது பொருட்கள் எதுவாக இருந்தாலும் யோசியுங்கள். அந்த பொருட்கள் உங்களுக்கு வட்டி தரப்போவதில்லை. ஆனால் அந்த பொருட்களை விற்று வரும் 5000மோ அல்லது 10,000மோ உங்கள் தங்கக்கடனின் ஒரு பகுதியை அடைத்தால் அது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கட்டும் வட்டியை குறைக்கும். ஒரு பெரிய போரில் வெல்ல வேண்டுமென்றால் சில சிறிய கோட்டைகளை தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். உங்கள் தங்கம்தான் இங்கு மகா சாம்ராஜ்யம். அதை மீட்க சிறு சிறு பொருட்களை இழப்பதில் தப்பே இல்லை. இன்றே உங்கள் வீட்டை ஒருமுறை சுற்றி பாருங்கள். கடந்த 6 மாதமாக தொடவே இல்லை என்ற ஒரு பொருளை கண்டெடுத்தால் அதை உடனே பணமாக்க பாருங்கள். OLXோ அல்லது பழைய இரும்பு கடையோ, அந்த பணம் நேராக அடகு கடைக்குத்தான் போக வேண்டும். உணர்ச்சிகரமான பிணைப்புகளை விட உங்கள் குடும்பத்தின் பொருளாதார சுதந்திரமே முக்கியம். இந்த தியாகம் உங்களை ஒரு புத்திசாலி போராளியாக மாற்றும். சரி, பொருட்கள் விற்றும் பணம் பத்தவில்லை என்றால் என்ன செய்வது? வருமானத்தை பெருக்க சாணக்கியர் சொல்லும் அடுத்த அதிரடி வழி என்ன? அடுத்த பகுதியில் பார்ப்போம். வருமான பெருக்கம், மல்டிப்ளையிங் சோர்சஸ். வர்ற சம்பளம் வீட்டு வாடகைக்கும் மளிகைக்கும் வட்டி கட்டவுமே சரியா இருக்கு. இதுல நான் எப்படி நகைய மீட்கணுது? இது உங்க கேள்வியா? நண்பர்களே, சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான உண்மையை சொல்கிறார். ஒரு கிணற்றில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தால்தான் அது குளமாகும். ஊறுவதை விட எடுப்பது அதிகமாக இருந்தால் அந்த கிணறு சீக்கிரம் வற்றிப் போகும். உங்கள் வருமானம் என்பது ஊறும் நீர். உங்கள் செலவும் வட்டியும் அதை மொள்ளும் வாளி. உங்கள் வருமானத்தை உயர்த்தாமல் கடனை அடைக்க நினைப்பது ஓட்டை படகில் கடலை கடப்பதற்கு சமம். இருக்கிறத வச்சு எப்படி வாழ்றதுன்னு யோசிக்கிறத விட இன்னும் எப்படி வருமானத்தை அதிகப்படுத்துறதுன்னு யோசிக்கிறவன்தான் சாணக்கியன். சாணக்கியரின் 4வது ரகசிய வழி மல்டிப்ளையிங் சோர்சஸ், அதாவது வருமானத்தை பல திசைகளிலிருந்து வரவழைப்பது. 1. சாணக்கியர் ஒரு நாட்டை ஆளும்போது வரிப்பணத்தை ஒரே ஒரு தொழிலிலிருந்து மட்டும் எதிர்பார்க்க மாட்டார். விவசாயம், வணிகம், சுரங்கம் என பல வழிகளை உருவாக்குவார். உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்கள் வேலையை தவிர ஒரு நாளைக்கு கூடுதலாக 2 மணி நேரம் உங்களால் உழைக்க முடியாதா? இன்று டிஜிட்டல் உலகம் நமக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகளை தந்துவிட்டது. ஒரு பார்ட் டைம் வேலையோ, உங்களிடம் இருக்கும் ஒரு திறமையை டெய்லரிங், டீச்சிங் ஆர் ஃப்ரீலான்சிங்கை பணமாக்குவதோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த கூடுதல் வருமானம் உங்கள் வீட்டு செலவுக்கு அல்ல, அது நேராக உங்கள் நகையை மீட்கும் சிறப்பு நிதியாக மாற வேண்டும். எனக்கு நேரமில்லை என்று மட்டும் சொல்லாதீர்கள். நம்மிடம் நேரம் இருக்கிறது, ஆனால் அதை சரியாக பயன்படுத்தும் திட்டமில்லை.
ஒரு 6 மாத காலத்திற்கு உங்கள் தூக்கத்தையும் ஓய்வையும் கொஞ்சம் தியாகம் செய்து கூடுதலாக ஒரு வருமானத்தை உருவாக்குங்கள். அந்த வருமானம் உங்கள் நகையை மீட்கும் வேகத்தை 2 மடங்கு அதிகப்படுத்தும். அரசனாக பிறப்பது விதி, ஆனால் அரசனாக வாழ்வது நாம் எடுக்கும் முயற்சி. வருமானத்தை உயர்த்தியாச்சு. இப்போ கையில் இருக்கும் பணத்தை வைத்து எந்த கடனை முதலில் முடிக்கணும்? சாணக்கியர் சொல்லும் அந்த ஸ்னோபால் தந்திரம் என்ன? அடுத்த 5வது வழியில் பார்ப்போம். உங்களிடம் 4 நகை கடன் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒன்று 50,000, இன்னொன்று 1,00,000, மற்றொன்று 10,000. எதை முதலில் கட்டுவது என்று தெரியாமல் எல்லாவற்றிற்கும் வட்டி மட்டும் கட்டிக்கொண்டு திணறுகிறீர்களா? இந்த குழப்பமே உங்களை முடக்கிவிடும். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த போர்த்தந்திரத்தை சொல்கிறார். பெரிய கோட்டையை முற்றுகையிட நினைப்பவன் முதலில் அந்த நாட்டின் எல்லைப் பகுதிகளில் இருக்கும் சிறு சிறு கிராமங்களை கைப்பற்ற வேண்டும். அந்த சிறு வெற்றிகள் தரும் பலம்தான் பெரிய கோட்டையை தகர்க்கும் துணிவை தரும். இதே தந்திரத்தை தான் இன்று உலகம் டெட் ஸ்னோபால் முறை என்கிறது. அதாவது சிறிய கடன்களை முதலில் வீழ்த்தி பெரிய கடனை நோக்கி முன்னேறுவது. சாணக்கியரின் இந்த 5வது வழி மிகவும் சுவாரஸ்யமானது. உங்களிடம் இருக்கும் எல்லா நகைக்கடன் ரசீதுகளையும் வரிசைப்படுத்துங்கள். வட்டி விகிதத்தை பார்க்காதீர்கள். எது மிகச் சிறிய தொகை என்று பாருங்கள். முதலில் அந்த சிறிய கடனை, உதாரணத்திற்கு 10,000 ரூபாய், அடைப்பதையே உங்கள் ஒரே லட்சியமாக மாற்றுங்கள். அந்த நகையை மீட்டு உங்கள் கைக்கு வரும்போது ஒரு உணர்வு தோன்றும் பாருங்கள். ஆமாம், என்னால் முடியும் என்ற அந்த வெற்றி உணர்வுதான் சாணக்கியரின் ராஜதந்திரம். இப்போது அந்த ஒரு கடனுக்காக நீங்கள் கட்டிக்கொண்டிருந்த வட்டி பணம் மிச்சமாகும். அந்த பணத்தை அப்படியே எடுத்து அடுத்த பெரிய கடனுக்கு பயன்படுத்துங்கள். மலையிலிருந்து உருண்டு வரும் பனிக்கட்டி கீழே வரும்போது பெரிய பந்தாக மாறுவது போல உங்கள் வேகம் அதிகரித்துக் கொண்டே போகும். கடன் என்பது வெறும் கணக்கு மட்டுமல்ல, அது ஒரு மனப்போர். நீங்கள் ஒரு நகையை மீட்டு தாழிச்சரடிலோ அல்லது கைகளிலோ அணியும்போது உங்கள் வீட்டில் ஒரு புது வெளிச்சம் பிறக்கும். அந்த சந்தோஷம் அடுத்தடுத்த நகைகளை மீட்க உங்களுக்கு வெறியை தரும். எதிரை சிதறடிக்க சாணக்கியர் காட்டும் இந்த சிறு வெற்றிகள் தந்திரம்தான் உங்களை ஒரு வெற்றியாளனாக மாற்றப் போகிறது. சரி, கடனை அடைக்க தயாராகிவிட்டோம். ஆனால் வட்டி விகிதம் ரொம்ப அதிகமாயிருக்கே. அதை குறைக்க சாணக்கியர் காட்டும் சாமதான பேச்சுவார்த்தை முறை என்ன? அடுத்த 6வது வழியில் அதிரடியாக பார்ப்போம். வட்டி குறைப்பு பேச்சுவார்த்தை. வங்கிக்குள்ளோ அல்லது நிதி நிறுவனத்திற்குள்ளோ நுழையும் போது நம்மில் பலருக்கு ஒருவித நடுக்கம் இருக்கும். அவங்க சொல்ற வட்டியை கட்டணும், இல்லன்னா நகையை ஏலம் விட்டுடுவாங்க என்ற பயம். நாம் வெறும் கையெழுத்து போடும் இயந்திரங்களாகவே மாறிவிட்டோம். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், பேச்சுவார்த்தை நடத்த தெரியாதவன் தனக்கு சொந்தமான ராஜ்யத்தையும் மற்றவனுக்கு தாறுவார்த்து கொடுத்து விடுவான். வங்கி என்பது ஒரு வியாபார நிறுவனம். நீங்கள் அதன் வாடிக்கையாளர். அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுவது புத்திசாலித்தனம் அல்ல. உங்கள் வாயை திறந்து சரியான கேள்விகளை கேட்டாலே உங்கள் வட்டி பணத்தில் 1000கணக்கில் மிச்சப்படுத்த முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? சாணக்கியரின் 6வது வழி நெகோசியேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர், அதாவது சாம தான முறையை பயன்படுத்துவது. சாம பேச்சுவார்த்தை. உங்கள் வங்கி மேலாளரிடம் பேசுங்கள். நான் இத்தனை வருடமாக வாடிக்கையாளராக இருக்கிறேன், வட்டி விகிதத்தை குறைக்க முடியுமா என்று கேளுங்கள். பல வங்கிகளில் ரிட்டென்ஷன் பாலிசி என்று ஒன்று உண்டு. நீங்கள் வெளியேறப் போகிறீர்கள் என்று தெரிந்தால் அவர்கள் வட்டியை குறைக்க வாய்ப்பு உண்டு. தான சலுகை தேடல். வெளியில் மற்ற வங்கிகளில் என்ன வட்டி விகிதம் இருக்கிறது என்று பாருங்கள். தனியார் நிறுவனத்தில் 18% கட்டிக்கொண்டிருப்பதை விட தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் 9% வட்டிக்கு டெப்த் டிரான்ஸ்ஃபர் செய்வது எவ்வளவு லாபம்? ஒரு போர் வீரன் தன் வாளை தீட்டுவது போல நீங்கள் உங்கள் பேச்சுவார்த்தை திறனை தீட்ட வேண்டும். 1% வட்டி குறைந்தால் கூட அது உங்கள் உழைப்பில் மிச்சமாகும் மிகப்பெரிய தொகை. நண்பர்களே, தயக்கத்தை விடுங்கள். அவர்கள் உங்கள் நகையை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள். நீங்கள் உங்கள் கௌரவத்திற்காக போராடுகிறீர்கள். ஒரு சரியான பேச்சுவார்த்தை உங்கள் சுமையை பாதியாக குறைக்கும். வங்கி மேலாளர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தயங்காதீங்க. நீங்க கொடுக்கிற வட்டியில தான் அவங்க சம்பளம் ஓடுதுங்கிறத மறந்துடாதீங்க. வட்டியை குறைச்சாச்சு, ஆனால் கையில் வர்ற பணத்தை செலவு பண்ணாமல் எப்படி பாதுகாக்கிறது? நம்முடைய உணர்ச்சிகளை தடுத்து நிறுத்தி நகையை மீட்க சாணக்கியர் சொல்லும் அந்த சுய கட்டுப்பாட்டு விதி என்ன? அடுத்த 7வது வழியில் பார்ப்போம். 7. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். இமோஷனல் டிசிப்ளின்.
தீபாவளி வருது, புது துணி எடுக்கணும், பக்கத்து வீட்டுக்காரர் புது ஃபோன் வாங்கிட்டாரே, நாமளும் வாங்கணும், ஆன்லைன்ல ஆஃபர் போடுறான், இந்த வாட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடுதா? நண்பர்களே, உங்கள் நகையை அடகு கடையில் விட்டுவிட்டு நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு ஆடம்பர பொருளும் உங்கள் கழுத்தைச் சுற்றியிருக்கும் தூக்கு கயிறு. சாணக்கியர் சொல்கிறார், தன் புறன்களை அடக்கத் தெரியாத அரசன் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கையில் வைத்திருந்தாலும் மிக விரைவில் பிச்சைக்காரனாக மாறிவிடுவான். இன்று பல நடுத்தர குடும்பங்கள் கடனில் மூழ்கி கிடப்பதற்கு காரணம் வருமானம் குறைவல்ல, கட்டுப்படுத்த முடியாத ஆசைகள்தான். சாணக்கியரின் 7வது விதி இமோஷனல் டிசிப்ளின், அதாவது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். 1. கடனை அடைக்கும் வரை உங்களுக்கு எந்த பண்டிகையும் இல்லை, எந்த கொண்டாட்டமும் இல்லை என்று ஒரு சபதமிடுங்கள். 2. அடுத்த 6 மாதத்திற்கு தேவை நீட் எது, ஆசை வாண்ட் எது என்பதில் தெளிவாக இருங்கள். பசிக்கு சாப்பிடுவது தேவை, ஸ்டைலுக்காக ஹோட்டலில் சாப்பிடுவது ஆசை. ஒரு பொருளை பார்த்ததும் வாங்கத் தோன்றினால் அந்த பணத்தைக் கொண்டு உங்கள் அடகு ரசீதில் எத்தனை கிராம் நகையை மீட்க முடியும் என்று கணக்கு போடுங்கள். மனம் என்பது ஒரு குரங்கு, அதை சாணக்கியரின் அறிவால் கட்டுப்போடுங்கள். தற்காலிகமான ஒரு சந்தோஷத்திற்காக, ஷார்ட் டேர்ம் பிளெஷருக்காக நிரந்தரமான கௌரவத்தை தாரா வார்த்து விடாதீர்கள். இந்த கட்டுப்பாடு உங்களை ஏழையாக காட்டலாம், என்ன இவன் இப்படி கஞ்சத்தனமாயிருக்கான்னு ஊர் பேசலாம். ஆனால் உங்கள் கௌரவமான நகை உங்கள் கழுத்திற்கு திரும்ப வரும்போது அதே ஊர் உங்களை வியந்து பார்க்கும். அன்று நீங்கள் வாங்கும் ஒரு துணி தரும் சந்தோஷத்தை விட உங்கள் நகையை மீட்கும்போது உங்கள் கண்களில் வரும் ஆனந்த கண்ணீர் மிக உயர்வானது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியாச்சு, சரி. எதிர்பாராமல் வரும் மருத்துவ செலவு அல்லது அவசர செலவுகளை எப்படி சமாளிப்பது? அதற்காக சேர்த்து வைத்த பணத்தை நகையை மீட்க பயன்படுத்தலாமா? சாணக்கியர் என்ன சொல்கிறார்? அடுத்த 8வது வழியில் பார்ப்போம். 8. அவசரகால நிதியை திசை திருப்புதல், எமர்ஜென்சி ஃபண்ட் யூசேஜ். உங்களிடம் ஒரு 20,000 அல்லது 30,000 ரூபாய் அவசர தேவைக்காக சேமிப்பில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். மறுபக்கம் அடகு கடையில் வைத்த நகைக்கு வட்டி எகிரிக் கொண்டே போகிறது. இந்த சேமிப்பை எடுத்து நகையை கட்டலாமா, இல்லை திடீர்னு ஏதாவது செலவு வந்தா என்ன பண்றது? இந்த தர்ம சங்கடம் உங்களுக்கு இருக்கிறதா? பாதுகாப்பு முக்கியமா அல்லது கடனை முடிப்பது முக்கியமா? இந்த கேள்விக்கு சாணக்கியர் ஒரு அதிரடி பதிலே சொல்கிறார். யுத்த களத்தில் கவசம் முக்கியம்தான், ஆனால் கவசத்தை விட உங்களிடம் இருக்கும் ஆயுதம் கூர்மையாக இருக்க வேண்டும். கவசம் உங்களை காக்கும், ஆனால் ஆயுதம் மட்டும்தான் எதிரியை வீழ்த்தி உங்களுக்கு வெற்றியை தரும். இப்போதிருக்கும் உங்கள் நிதிப்போரில் அடகு கடை வட்டிதான் உங்களை தாக்கும் எதிரி. சாணக்கியரின் 8வது வழி ஸ்ட்ராட்டஜிக் ரீடைரக்ஷன், அதாவது அவசரகால நிதியை சரியாக திசை திருப்புதல். சாணக்கியர் சொல்கிறார், ஒரு அரசன் ஆபத்து காலத்திற்காக சேர்த்து வைத்த நிதியை ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தவிர்க்க பயன்படுத்தலாம். உங்கள் சேமிப்பு பணம் வங்கியில் இருந்தால் உங்களுக்கு 4% அல்லது 6% வட்டி கிடைக்கும். ஆனால் உங்கள் அடகு நகைக்காக நீங்கள் 18% முதல் 24% வரை வட்டி கட்டுகிறீர்கள். யோசித்துப் பாருங்கள், நீங்கள் 4 ரூபாயை சம்பாதிப்பதற்காக 18 ரூபாயை தாரை வார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது அறிவார்ந்த செயல் அல்ல. உங்கள் அவசரகால நிதியில் ஒரு பகுதியை, முழுவதையும் அல்ல, எடுத்து அதிக வட்டி கொண்ட கடனை முடியுங்கள். வட்டி குறையும் போது மிச்சமாகும் பணமே உங்கள் அவசரகால நிதியை மீண்டும் நிரப்பிவிடும். பயப்படாதீர்கள். பணத்தை சேர்த்து வைப்பது புத்திசாலித்தனம், ஆனால் அதை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதுதான் ராஜதந்திரம். தேங்கி கிடக்கும் நீர் குட்டையாகிவிடும், பாயும் நீர்தான் பயிர் கொடுக்கும். உங்கள் சேமிப்பை பாயவிடுங்கள், அது உங்கள் அடகுகடை ரசீதை அழித்து உங்கள் கௌரவத்தை மீட்டுத் தரும். ஆபத்துகால நிதியை வைத்து கடனை ஓரளவுக்கு குறைத்தாச்சு, ஆனால் இது தனிமனித போராட்டம் அல்ல. ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க சாணக்கியர் தன் குடும்பத்தையே எப்படி பயன்படுத்தினார்? உங்கள் குடும்பம் உங்கள் கடனை அடைய எப்படி உதவும்? அடுத்த 9வது வழியில் பார்ப்போம். அடகு கடை ரசீத சட்டப்பைக்குள்ளோ அல்லது டைரிக்குள்ளோ ஒழிச்சு வச்சுட்டு தனியா மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கீங்களா? வீட்ல சொன்னா வருத்தப்படுவாங்க, அவங்க ஆசையை கெடுக்க வேண்டாம்னு எல்லா பாரத்தையும் உங்க ஒருத்தர் மேலேயே சுமந்துட்டு இருக்கீங்களா? நண்பர்களே, சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான உண்மையை சொல்கிறார். தனித்து நிற்கும் ஒரு துரும்பை எவரும் எளிதாக உடைத்து விடலாம்,
ஆனால் பல துரும்புகள் ஒன்றாக சேர்ந்தால் அது ஒரு பலமான கயிறாக மாறி ஒரு யானையையே கட்டிப்போடும். உங்கள் கடனை நீங்கள் ஒருவராக சுமந்தால் அது பாரம். ஆனால் அதை உங்கள் குடும்பத்தோடு பகிர்ந்து கொண்டால் அது ஒரு லட்சியம். கடன் என்பது உங்கள் தனிப்பட்ட தோல்வி அல்ல, அதை ஒன்றாக சேர்ந்து வெல்வதுதான் ஒரு குடும்பத்தின் உண்மையான வெற்றி. சாணக்கியரின் 9வது ராஜதந்திரம் கலெக்டிவ் எஃபர்ட், அதாவது குடும்பத்தின் ஒத்துழைப்பு. முதலில் உங்கள் மனைவியிடமோ கணவரிடமோ வளர்ந்த பிள்ளைகளிடமோ உண்மையை சொல்லுங்கள். அவர்கள் உங்கள் மீது கோபப்பட மாட்டார்கள், மாறாக உங்களை தாங்கி பிடிப்பார்கள். குடும்பமே ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும்போதுதான் மேஜிக் நடக்கும். பிள்ளைகள் தங்களின் தேவையற்ற பிடிவாதங்களை குறைத்துக் கொள்வார்கள். மனைவி வீணான செலவுகளை தடுத்து நிறுத்துவார். ஒவ்வொருவரும் இந்த மாதம் நாம் 1000 ரூபாய் மிச்சப்படுத்தினால் அது நம் நகையை மீட்க உதவும் என்று நினைத்து செயல்பட்டால் 6 மாதத்தில் முடிய வேண்டிய கடன் 3 மாதத்திலேயே முடியும். ஒரு அரசன் தன் படைகளை எப்படி திரட்டுகிறானோ அப்படி உங்கள் குடும்ப படையை திரட்டுங்கள். அந்த ஒற்றுமைதான் உங்கள் வீட்டின் மகாலட்சுமியை, அதாவது தங்கத்தை, மீண்டும் வீட்டுக்கு கொண்டு வரும். கடனை அடைப்பது என்பது வெறும் பணத்தை பெறுவது மட்டுமல்ல, அது சிதலிப்போயிருக்கும் உங்கள் குடும்ப உறவுகளை ஒன்று சேர்ப்பது. எல்லாரும் சேர்ந்து அந்த நகையை மீட்டு வரும்போது உங்கள் வீட்டில் ஒரு திருவிழாவே நடக்கும். அந்த சந்தோஷத்திற்கு விலை ஏது? குடும்பமே ஒன்னா சேர்ந்தாச்சு, கடனும் ஓரளவுக்கு முடிஞ்சாச்சு. ஆனா இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த தப்ப செய்யாம சாணக்கியர் சொல்லும் அந்த இறுதி சத்தியம் என்ன? 10வது மற்றும் மிக முக்கியமான வழியை பார்க்க தயாராகுங்கள். 10. மீண்டும் அந்த தவறை செய்யாதிருத்தல். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு சாணக்கியரின் வழிகளை பின்பற்றி உங்கள் நகையை மீட்டுவிட்டீர்கள். இப்போது உங்கள் கையில் தங்கம் இருக்கிறது, மனதில் நிம்மதி இருக்கிறது. ஆனால் ஒரு நிமிடம் நில்லுங்கள். சாணக்கியர் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை சொல்கிறார். ஒரு குழியில் விழுவது விபத்து, ஆனால் அதே குழியில் மீண்டும் விழுவது முட்டாள்தனம். ஒருமுறை பட்ட அடி உங்களுக்கு பாடமாக மாறவில்லை என்றால் நீங்கள் இன்னும் பல அடிகளை வாங்க தயாராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நம்மில் பல பேர் செய்யும் தவறு இதுதான். ஒரு நகையை மீட்டு 1 மாதம் கூட ஆகியிருக்காது, மீண்டும் ஏதோ ஒரு அவசரத்திற்காக அல்லது ஆடம்பரத்திற்காக அதே நகையை அதே அடகு கடைக்கு கொண்டு போவோம். இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்போதும் வட்டி கட்டுவதிலேயே முடிந்துவிடும். சாணக்கியரின் 10வது மற்றும் மிக முக்கியமான ரகசியம் த வவ், அதாவது இறுதி சத்தியம். மீட்கப்பட்ட தங்கம் உங்கள் வீட்டு பீரோவுக்கு போவதற்கு முன்னால் உங்கள் மனசாட்சியின் முன்னால் ஒரு சத்தியம் செய்யுங்கள். இனி என் உயிரே போனாலும் என் கௌரவமான இந்த தங்கத்தை மீண்டும் ஒரு வட்டி சுழலுக்குள் தள்ள மாட்டேன். அடகு வைப்பது என்பது ஒரு போதை மருந்து போல. அது தற்காலிகமாக உங்கள் பிரச்சனையை தீர்ப்பது போல தோன்றும், ஆனால் மெல்ல மெல்ல உங்கள் பொருளாதாரத்தையே அழித்துவிடும். இனிமேல் அவசர செலவா? அதற்கு அவசரகால நிதி இருக்க வேண்டும். திட்டமிடாத செலவா? அதை தவிர்க்க பட்ஜெட் இருக்க வேண்டும். தங்கத்தை அடகு வைப்பது என்பது உங்கள் அகராதியிலேயே இருக்கக்கூடாது. நண்பர்களே, நகையை மீட்பது என்பது ஒரு யுத்தம் என்றால் அதை மீண்டும் அடகு வைக்காமல் காப்பதுதான் ஒரு சாம்ராஜ்யத்தை ஆள்வதற்கு சமம். நீங்கள் இன்று எடுக்கும் இந்த உறுதிமொழிதான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய சொத்து. கடன் இல்லாத வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த 10 வழிகளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒளியை ஏற்றும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் நகையை மீட்ட அந்த மகிழ்ச்சியான செய்தியை என்னிடம் பகிர மறக்காதீர்கள். லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் எப்போதும் உங்கள் முன்னேற்றத்திற்காக உங்களோடு இருக்கும். ஒரு கடனில்லாத கௌரவமான சமுதாயத்தை நாம் ஒன்றிணைந்து உருவாக்குவோம். நண்பர்களே, இதுவரை அடகு நகையை மீட்க சாணக்கியர் காட்டிய 10 அதிரடி வழிகளை பார்த்தோம். கடனின் ஆழத்தை அளவிடுவதில் தொடங்கி வட்டி சுழலை உடைத்து குடும்பத்தின் ஒத்துழைப்போடு அந்த நகையை மீட்டு இனி ஒருபோதும் அடகு வைக்க மாட்டேன் என்ற உறுதிமொழி எடுப்பது வரை இது வெறும் 10 வழிகள் அல்ல, இது உங்கள் கௌரவத்தை மீட்டெடுக்கும் 10 கட்டளைகள். இப்போது உங்கள் கையில் 2 வழிகள் உள்ளன. ஒன்று, இந்த வீடியோவை பார்த்துவிட்டு நல்லா இருக்கு என்று கடந்து போய்விட்டு மீண்டும் அதே வட்டி சூழலில் சிக்கி தவிப்பது. இரண்டாவது, இன்றே ஒரு பேப்பரை எடுத்து உங்கள் கடனை பட்டியலிட்டு சாணக்கியரின் இந்த போர் வியூகத்தில் இறங்குவது. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள்? இந்த லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் சேனலில் நான் வெறும் வீடியோக்களை பதிவிடுவதில்லை. ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் லட்சியம்.
அடகு கடையில் இருக்கும் உங்கள் தங்கம் வெறும் ஒரு உலோகம் அல்ல. அது உங்கள் உழைப்பு, உங்கள் வியர்வை, ஒருவேளை உங்கள் திருமணத்தின் அடையாளமாகவோ அல்லது உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக சேர்த்த சேமிப்பாகவோ இருக்கலாம். அது அங்கே அந்நியன் கையில் இருப்பதை விட உங்கள் வீட்டில் உங்கள் கைகளில் இருப்பதே அழகு. உங்கள் நகையை மீட்கும் அந்த பயணத்தில் உங்களுக்கு துணையார இருக்கவே நான் இந்த ரகசியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த 10 வழிகளில் எந்த வழி உங்கள் மனதிற்கு மிக நெருக்கமாக இருந்தது? அல்லது எந்த யுக்தியை நீங்கள் நாளைக்கே செயல்படுத்தப் போகிறீர்கள்? அதை கமெண்ட் பாக்ஸில் என்னிடம் சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை உருவாக்க பெரிய உந்துவேகத்தை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். யாருக்கு தெரியும், உங்கள் ஒரு ஷேர் கடன் சுமையில் தற்கொலை வரை நினைப்பவர்களை கூட தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தரலாம். மறக்காமல் லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. முடிவாக சாணக்கியர் சொன்ன ஒரு வாசகத்தோடு நிறைவு செய்கிறேன். நேற்றைய தவறுகளை எண்ணி வருந்தாதே. இன்றைய நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் நாளைய உலகம் உன்னுடையது. கடனில்லாத வாழ்வே குறைவற்ற செல்வம். சாணக்கியரின் அறிவோடும் தமிழின் வீரத்தோடும் உங்கள் வாழ்க்கையை நீங்களே செதுக்குங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான மற்றும் பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வாழ்க்கை. இதை மாற்றப்போவது உங்கள் முயற்சி. நன்றி, வணக்கம். இது லைஃப்ஸ் லேர்ன் தமிழ், உங்கள் வாழ்வின் வழிகாட்டி.